வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நம்ம என்ன மாதிரி குழந்தைங்களை உருவாக்குறோம் யோசிச்சு பாருங்கள். இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரி குழந்தைங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நான் கொஞ்ச நாளாக என் பொண்ணுக்கிட்ட கேட்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா இந்த கிட்ஸ்லாம் ரொம்ப அவங்கள நினச்சாலே பயமாக இருக்குது. இல்லை என்னென்னா, நான் இன்றைக்கி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு என் பொண்ணோட ஃப்ரெண்டு, அவங்க அம்மா அவளோட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுக்குமே வரமாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க. உங்கள் அம்மா டார்க்காக இருக்காங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த பொண்ணோட அம்மா எந்த ஈவெண்ட்டுக்குமே வந்ததில்லை. ஸ்கூலுக்கு பிடிஎம்லேருந்து எந்த ஈவெண்ட்டுக்குமே வந்ததில்லை. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை விட அடுத்த ஷாக்கிங்கான விஷயம், என் பொண்ணு சொன்னால் என்னையே நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி. என்ன பட்டு சொல்கிறேன், எப்படி ஒன்றை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் அம்மாவோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், உங்கள் அம்மா ஃபேராக இருக்காங்க, ஆனால் நீ டார்க்காக இருக்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறையா சொந்தக்காரவங்களே என் பொண்ணை என் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ சமீபமாக ரொம்ப காலமாக என் பையனோட, அதாவது உன் தம்பி உங்கள் அம்மா மாதிரி ஃபேராக இருக்கான், நீ உங்கள் ஐயா மாதிரி டார்க்காக இருக்க அப்படின்னு சொல்கிறது. யோசிச்சு பாருங்கள். இந்த சமுதாயத்தில் என்னதான் நம்ம குழந்தைங்கள தைரியமாக இருக்கணும், நீ போல்டாக இருக்கணும், நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எவ்வளோவா கஷ்டப்பட்டு அவங்கள நம்ம வளர்த்துட்டு இருந்தா, இப்படி கூட படிக்கிறவங்களோ இல்லை கூட வாழ்கிறவங்களோ அவங்கள புல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப கிண்டல் பண்ணி அவங்க மன தைரியத்தை உடைச்சிட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் நானும் கோ த்ரூ பண்ணேன். இப்போ என் பொண்ணு இருக்கிற இடத்துல தான் அன்றைக்கி எங்கள் அக்கா இருந்தா. எப்போ பார்த்தாலும், ஓ உன் தங்கச்சி ஃபேராக இருக்கா, நீ கொஞ்சம் டார்க்காக இருக்க, ஓ உங்கள் அம்மா உன் தங்கச்சியும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. சரி, நம்ம மற்றவங்கள கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு முதல்ல தெரியணும் பேரண்ட்ஸாக. அப்போ தான் நம்ம கிட்ஸுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவங்க எந்த விஷயத்தையும் அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியல. ஓகே, இதை ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம், ஆனால் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸே அவங்க இழந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களை என்ன மாதிரி வளர்க்குறீங்கிறத கொஞ்சம் தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். ஒரு அப்பியரன்ஸை வச்சோ, அவங்கக்கிட்ட இருக்கிற காசை வச்சோ, அவங்க உலகத்தில் இருக்கிற பதவிகளை வச்சோ நம்ம ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்மளை பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க உங்கள் கிட்ஸ் முன்னாடி அப்படிங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்கக்கிட்ட நீங்கள் லெசனே நீங்கள் எடுக்க முடியும். அவங்களுக்கு ஓகே இது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அது தப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சரியா? இந்த மாதிரி கலர்ஸை பற்றி பேசுகிறது, ஒரு அப்பியரன்ஸை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப காலமாகவே இருக்குது. ஆனால் இப்போ சமீபமாக ரொம்ப அது கிட்ஸ் மத்தியில் அதை ஒரு டாப்பிக்காக வச்சுக்கிட்டு மற்ற கிட்ஸை கார்னர் பண்ணுறது, குரூப்பிசம் பண்ணிவிட்டு சின்ன வயசுலேயே யோசிச்சு பாருங்க. அவங்களாம் ஒரு 10-12 வயசு பிள்ளைங்க, அவங்களுக்கு ஸ்கின் டோன் பற்றி பேசுகிறதும், அவங்கள ஒரு அப்பியரன்ஸை பற்றி பேசுகிறதோ, ஒரு அம்மாவை பற்றி கிட்ஸோட அம்மாவை பற்றி பேசி அவங்க அவங்கள சண்டை போட்டுக்கிறதோ, இதெல்லாம் இட்ஸ் நாட் அ குட் என்விரான்மெண்ட்டை. கரெக்டாக? நம்ம சமுதாயம் எதை நோக்கி போகுது யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம பேரண்ட்ஸுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி உங்கள் கிட்ஸ் பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.